என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்? பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி அடையுமா? ஏற்கனவே அது வீழ்ச்சி அடைஞ்சு தான் இருக்குது. அது இதுக்கு மேலே வீழ்ச்சி அடையணுமா அப்படின்றது தான் இப்போ நம்ம கேள்வி. போன ஒரு வருஷத்தில் தங்கம் வெள்ளிலாம் 100%, 200% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஆனால் பங்குச்சந்தைகள் மிகப்பெரிய சரிவை நோக்கி தான் இருக்குது. அது குறிப்பாக 2026 ஒரு மாதம் இன்னும் முடியவே இல்லை. ரிலையன்ஸ் வந்து 12% இறங்கியிருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 9% இறங்கியிருக்குது. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் நம்பர் 1 ஸ்டாக் இந்தியாவில். ரிலையன்ஸ் வந்து நம்பர் 2 ஸ்டாக்கு. ஐடிசி 20% இறங்கியிருக்குது. லார்சன் அண்ட் டூப்ரோ 10% இறங்கியிருக்குது. பங்குகள்லாம் நல்ல ஒரு ஃப்ரீ ஃபால். குறிப்பாக ரியல் எஸ்டேட் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா கடந்த 12 ட்ரேடிங் செஷனில் 17% விழுந்துருக்குது. இண்டெக்ஸ் ஸ்டாக் இல்லை, ஒரு இண்டெக்ஸே வந்து கிட்டத்தட்ட 17% விழுந்துருக்குது இந்த ஒரு மாதத்தில். ஜனவரி மாதம் உண்மையிலே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. போன வருஷம் மட்டும் என்ன கேட்டது? போன வருஷத்துலேருந்தே இப்படி தான் இருக்கிறோம் நம்ம. பங்குச்சந்தைகள் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்குது. நான் சும்மா அப்படி செக் பண்ணி பார்த்தேன். சவுத் கொரியா, அதுவும் நம்மளை மாதிரி ஒரு எமர்ஜிங் எக்கானமி தான். அவங்க இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா கடந்த 15 மாதத்தில் பார்த்திங்கன்னா டபுளாக இருக்குது. இண்டெக்ஸ் அப்படியே டபுளாக இருக்குது. அமெரிக்க பங்குச்சந்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 25% மேலே போயிருக்கு. கடந்த 15-16 மாதத்தில் பார்த்திங்கன்னா நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% டவுனில் தான் இருக்கிறோம். நம்ம 5% டவுனில் இருக்கிறது இந்திய ரூபாயில். இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் இங்கே முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா கரன்சி ஒரு 12% விழுந்துருச்சு. அதையும் சேர்த்து பார்த்தாக்கா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17-18% லாஸில் உட்காந்துங்கிறாங்க. ஸோ கடந்த 15-16 மாதத்தில் 17-18% லாஸு. இது நீங்கள் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா தான். நீங்கள் இந்த மிட் கேப்பு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப மோசமாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ரொம்ப 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 மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்பர் 1, எதனால் இவ்வளோ பிரச்சனை? இதுக்கு மெயின் காரணம், ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகம் இருந்து நிறைய பேர் வாங்கினாங்கன்னா பொருள் விலை ஏறும். ஒரு டிமாண்ட் இல்லாமல் யாரும் வாங்கலைன்னா அந்த பொருட்களோட விலை இறங்கும். இதுதான் வந்து ஒரு நேதி. இப்போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சுத்தமாக வந்து பங்குகளை வாங்கிறதுல ஆர்வம் காமிக்கிறதில்ல. அங்கே வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த கான்ட்ரரி கண்ணை மூடிக்கின்னு எஃப்ஐஎஸ் வந்து விற்றுக்கின்னு இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து 2024-25 2 வருஷம் ப்ளஸ் இந்த ஜனவரி ஒரு மாதம், இந்த 25 மாதத்தில் அவங்க வந்து 6,40,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு பங்குகளை விற்றுருக்குறாங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,06,000 கோடி, அது ஒரு ரெக்கார்டு. அதுக்கு முன் வருஷம் வந்து 3,04,000 கோடி. ஸோ பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு 1000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு பங்குகளை அவங்க தொடர்ந்து விற்றுக்கினே வராங்க. எதனால் விற்கிறாங்க? அதுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கனால், நம்ம மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் ஹை. அது சரிடா, இன்றைக்கி தான் தெரியுமா அது ஹைன்னு? இது 25 வருஷமாக அப்படி தானே இருந்தீங்க. 25 வருஷமாக பங்குகளை வாங்கிக்கிட்டு தானே இருந்தீங்க. அப்போ அது தெரியல இது ஹை வேல்யூவேஷன் சொல்லிட்டு. அப்பவும் கண்ணை மூடி தானே வாங்கிக்கிட்டு இருந்தீங்க. அவ்வளோ ஏன் வந்து இப்போவும் அப்படி தான் நடந்துங்குது. இப்போ பாருங்கள், ஹுந்தாய்னு ஒரு கார் இருக்குது. அந்த ஹுந்தாய் காரே வந்து சென்னையில் தான் இருக்குது அவங்க ஃபேக்ட்ரியே. அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி சவுத் கொரியாவில் இருக்குது. அவங்க பேரண்ட் கம்பெனி சவுத் கொரியாவில் 5 PE ரேஷியோவில் அது ட்ரேட் நடக்குது. ஆனால் அதே ஸ்டாக்கு இங்கே பப்ளிக் இஷ்யூ வராங்க, 25 PE ரேஷியோவில் பப்ளிக் இஷ்யூ வராங்க. 25 PE ரேஷியோ பப்ளிக் இஷ்யூ வராங்க. வந்ததுக்கப்புறம் அது 35 PE ரேஷியோவில் ட்ரேட் நடக்குது. ஒரு பேரண்ட் கம்பெனி 5 PE ரேஷியோ, இங்கே இந்தியாவில் அதே கம்பெனி 35 PE ரேஷியோ. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 PE ரேஷியோ, 2000 PE ரேஷியோலலாம் ட்ரேட் நடக்கும். அது கூட பரவாயில்ல. நிறைய லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் அது ட்ரேட் நடக்கும். ப்ராஃபிட்டே பண்ணியிருக்க மாட்டானுங்க, லாஸில் தான் இருப்பானுங்க. ஆனால் வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா கண்ணாபின்னான்னு இருக்கும். எதுக்கு? ஆனால் அப்படியே கொஞ்சம் அமெரிக்கா நோக்கி போனீங்கன்னா
கூகுள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கம்பெனி. உலகத்தில் கூகுள் பயன்படுத்தாத ஆள் யாராவது இருக்காங்களா? அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 20 பி ரேஷியோவில் தான் ட்ரேட் நடக்கும். நிறைய ஸ்டாக்ஸு அமெரிக்காவில் மிகப்பெரிய நிறுவனங்கள், ஆப்பிள் அந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸு. ஸோ என்விடியா மாதிரி சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 50-100 பி ரேஷியோவில் கூட ட்ரேட் நடக்கும். ஏன்னா இப்போ வந்து எல்லா உலக மக்கள் எல்லாருமே வந்து அந்த சிப்பில் வந்து ரொம்ப கிரேஸியாக இருக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா நார்மல் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 பி ரேஷியோக்கு மேலே இருக்காது. நம்ம ஊரில் 20-25 பி ரேஷியோ கீழே இருக்கிற ஸ்டாக்கை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். முதல் கேள்வி, எஃப்ஐஏ வந்து இந்த வேல்யூவேஷன் ஹை, இதை விற்கிறோன்னு சொல்கிறாங்கன்னா அதே ஹை வேல்யூவேஷனில் வாங்கினவங்க தானே அவங்க, எதுக்காக அவங்க வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ அதுக்கு என்ன காரணம் நம்ம சொல்லலாம்னா, ஓகே இது வந்து வேல்யூவேஷன் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு உண்டான க்ரோத் வந்து இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இப்போ இல்லையா அப்படின்னு கேட்டாக்கா இப்போ இருக்குது. ஆனால் அந்த க்ரோத்தெல்லாம் ஒரு கத்திரிக்கோலை வச்சு வெட்டி விட்டுருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டேக்ஸுன்ற பேரில். ஸோ டேக்ஸுங்கிற கத்திரிக்கோலை எடுத்து எங்கெங்கே க்ரோத்துக்கு தான் அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் இதோடு போங்க அப்படின்வாங்க. இப்போ இருக்கிற அரசாங்கம் கடந்த 10 வருஷத்தில் என்னென்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 0 இருந்தது, அதை 5% ஆக்கி, அப்போ 10% ஆக்கி, அதுக்கப்புறம் அதை 12% ஆக்கிட்டாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 10% இருந்தது, 15% ஆக்கி, அப்புறம் 20% ஆக்கினாங்க. இந்த எஸ்டிடின்னு ஒன்று இருக்குது, அது 5 மடங்கு ஏற்றி விட்டுட்டாங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு. அதுக்கப்புறம் டிவிடெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும்னுட்டாங்க. அதுக்கப்புறம் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு இருந்தது, அதை எடுத்து விட்டாங்க. ஸோ லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டரு டேக்ஸ் ஏற்றினே போயிட்டாங்க. இதில் வேறு வந்து நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க பார்லிமெண்ட்டில், வெளிநாட்டு முதலீட்டாளர்லாம் வருவாங்க போவாங்க, அதை பற்றிலாம் நமக்கு கவலையே இல்லை. நம்ம ரீட்டைல் பீப்புள் வந்து ஷாக் அப்சார்பராக இருப்பாங்க. நம்ம ரீட்டைல் முதலீட்டாளர்கள் வந்து நிறைய பணத்தை பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணி பங்குகள் வந்து இறங்காமல் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே நான் நினச்சினேன், ஆஹா வடிவேலு ஜோக்கு ஒன்று வரும், இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்டா அப்படின்ற மாதிரி இந்த ரீட்டைல் பீப்புளெலாம் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடிச்சுன்னுக்கிறாங்க. இன்னும் எந்தெந்த வகையிலலாம் டேக்ஸ் வரப்போகுதுன்றது நமக்கு தெரியல. ஸோ முதல்ல வந்து இந்த ஹை வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பங்குகளை வெளிநாட்டு முதலீட்டாளர் விற்கிறாங்கன்னா அதுவே முதல்ல நம்ப முடியல. ஏன்னா அதே ஹை வேல்யூவேஷனில் அதே வாங்கினவனுக்கு தானே இவனுங்க இன்றைக்கி எதுக்கு விற்கிறானுங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ என்னென்னா வந்து ஒரு அந்த ஹை வேல்யூவேஷன் கொடுத்து வாங்குகிற அளவுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருந்துருக்குது. இப்போ அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை. அது என்ன ஜஸ்டிஃபிகேஷன்? பரவாயில்ல, க்ரோத்து நல்லா இருக்குது, அது நல்லா க்ரோ ஆச்சுன்னா நமக்கு எதிர்காலத்தில் நல்லா இது கிடைக்கும் அப்படின்றது. ஆனால் இப்போது இந்தியன் டாக்ஸேஷன், குறிப்பாக பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நிறைய டாக்ஸேஷனு, இந்த செபி வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு இதெல்லாம் பண்ணி ஒரு அடக்கி ஒரு ஒரு பெரிய ரிட்டர்ன் இருக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால தான் அவங்க பங்குகளை விற்கிறாங்க. ஸோ நம்ம சிறு முதலீட்டாளர்கள்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, அவங்களாம் முட்டாளுங்க, நம்ம தான் புத்திசாலி, அவங்க விற்கிறதெல்லாம் நம்ம வாங்குவோம் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ஒரு ஹானரபிள் எக்ஸிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஃப்ஐஏக்கெலாம் ஒரு ஹானரபிள் எக்ஸிட் கொடுக்குறானுங்க. இதுதான் இங்கே நடக்குது. நம்ம மக்கள் வந்து எதனால் இவ்வளோ ஹை வேல்யூவேஷனில் ட்ரேட் நடக்குது, எதனால் நம்ம இவ்வளோ ஹை வேல்யூவேஷன் கொடுக்கணும் அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி 1000 ரூபாயில் ட்ரேட் நடக்குது, 2000 ரூபாயில் ட்ரேட் நடக்குது. அதை எவனோ ஒருத்தன் 1000 ரூபா கொடுத்து வாங்குறான், அவன் கண்டிப்பாக முட்டாள். ஆனால் அவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா, நான் முட்டாள், நான் 1000 ரூபா கொடுத்து இந்த ஷேரை வாங்குகிறேன், என்னை விட பெரிய முட்டாள் வந்து நாளைக்கு என்கிட்ட வந்து இது 1200 ரூபாய்க்கு வாங்கிப்பான், அப்போ நான் லாபத்தோடு வெளியே போயிடலாம், அப்போ நான் வந்து முட்டாள் இல்லை. அதை தான் வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, கிரேட்டர் ஃபூல் தியரின்னு சொல்லுவாங்க. ஒரு முட்டாள் பங்குகளை வாங்குகிறான் அதிகமான விலை கொடுத்து, அவனை விட பெரிய முட்டாள் அவன்கிட்டருந்து அதை விட அதிகமான விலைக்கு வாங்கிப்பான்ற ஒரே நம்பிக்கை தான் அவனுக்கு. மற்றபடி அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக, ப்ராஃபிட்டாக,
அது கொடுக்குற வேல்யூவேஷன் கரெக்டா? அது முக்கியமாக சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பி ரேஷியோனா என்னென்னா, அஷ்யூமிங் தட் அந்த கம்பெனி வந்து அதே லெவலில் இருக்குது, பெருசாக க்ரோத்தும் இல்லை, பெருசாக டி க்ரோத்தும் இல்லை அப்படின்னா, பி ரேஷியோ 50ன்னு சொன்னால் உங்கள் காசு 50 வருஷத்தில் டபுள் ஆகும். அப்போ பி ரேஷியோ 1000ல் ட்ரேட் நடக்குதுன்னா 1000 வருஷத்தில் அது காசு டபுள் ஆகும். நம்ம இன்னைக்கு காசை போட்டுட்டு 1000 வருஷம் கழிச்சு டபுளாக வந்தால் போதும் அப்படின்னு முதலீடு பண்ணுறாங்க. இதை நீங்கள் வந்து எப்படி வந்து இதை வந்து நீங்கள் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பீங்க? முதல்ல இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஹை வேல்யூ ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ணுறதை நிறுத்தணும். எது குறைவான விலையில் நல்ல விலையில் கிடைக்குதோ அதில் மட்டும்தான் முதலீடு பண்ணணும். இந்த ஹை வேல்யூஷனில் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுதான் முதல் நான் சொல்ல வர விஷயம். ரெண்டாவது, கோடிக்கணக்கில் பணம் வச்சுட்டு இருக்கிற எஃப்ஐஐ புத்திசாலிகளா, நாம் புத்திசாலியா? அப்போது அவனுக்கு தெரியாத என்ன விஷயம் நமக்கு தெரியும்? கடந்த 2 வருஷமாக அவனுக்கு விற்றுக்கினா வரானுங்க. 6 லட்சம் கோடி, 6 கோடியே 40 6,40,000 கோடி. வாயே வளருது, நம்பர் கூட வரமாட்டேன் ஒழுங்கா. 6,40,000 கோடிக்கு அவன் விற்றுருக்கிறானுங்க. ஆனால் அவ்வளோத்தையும் நம்ம வாங்கிக்கின்னு போகிறோம். அப்போது இதில் யார் புத்திசாலி? அவனுக்கு தெரியாத விஷயம் நமக்கு என்ன தெரியும்? அல்லது நமக்கு தெரியாத விஷயம் அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு தெரியாத ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அல்லது நமக்கு தெரியாத ஒரு கெட்ட விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் எது உண்மைன்றது காலம்தான் பதில் சொல்லும். பொதுவாக வந்து எஃப்ஐயோட நிலைமை என்னன்னாக்கா, இந்தியாவுக்கு க்ரோத் ஸ்டோரி இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அந்த க்ரோத்தை வந்து அரசாங்கம் வந்து நிறைய டாக்ஸேஷன் போட்டு எடுத்துடுறாங்க. ஸ்டாக் மீன்ஸ் ஒட்டுமொத்தத்தில் இப்போ இருக்கிற அரசாங்கம் ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ரெண்ட்லி அரசாங்கமாக இல்லை அப்படிங்கிறது தான் எஃப்ஐயோட கருத்து. அதனால தான் நான் என்ன எதிர்பார்க்குறேன், இந்த வருஷம் பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஏதாவது மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் செய்வாங்க. ஏன்னா இந்த மாதிரியான எஃப்ஐக்கு இருக்கிற இந்த மனப்போக்கை உடைக்கணும். அதை உடைக்கணும்னா இவங்க வந்து ஏதாவது ஒரு பெருசாக வந்து ஒரு நல்ல விஷயம் செய்யணும். அதை செய்ய போகிறாங்களா இல்லையா, அது வந்து February 1 தான் நமக்கு தெரியும். இதுக்கு நடுவில் எஃப்ஐ விற்றுக்கினாராங்க, நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் வாங்கிக்கின்னு இருக்கிறாங்க, சிறு முதலீட்ட பணத்தை பங்குச்சந்தையில் போட்டுக்கின்னு இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, குறிப்பாக இந்த ஃபைனான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ், அது வந்து சின்ன பசங்களாம் ஃபைனான்ஷியல் இன்ஃப்ளூயன்சராக வந்துடுறாங்களே எப்படியோ, அவங்க சொல்கிறதுலாம் வந்து எல்லாம் ஹம்பக்காக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட 1 கோடி ரூபாய் இருந்ததுன்னா நீங்கள் வீடு வாங்காதீங்க. வீடு வாங்கினீங்கனாக்கா, இல்லை நீங்கள் லோன் போட்டு கூட வீடு வாங்காதீங்க. நீங்கள் லோன் போட்டு வீடு வாங்கினா கூட இஎம்ஐ 1,00,000 ரூபா வரும். ஆனால் அதே வீடு வாடகைக்கு 25,000 தான் இருக்கும். அதுக்கு வாடகை 25,000 கட்டிட்டு மீதி 75,000 எஸ்ஐபியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 12லேருந்து 14% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரு 7-8 வருஷத்தில் உங்கள் பணம் டபுள் ஆகிடும். அப்போ நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கிக்கலாம். முதல் கேள்வி, எஸ்ஐபியில் பணம் போட்டால் கண்டிப்பாக 12லேருந்து 14% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஹோல் ஜெனரேஷனை நம்ப வச்சுருக்கிறாங்க. அதுவே முதல் தப்பு. ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஸ்டாக் மார்க்கெட்டில் லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இந்த ஹோல் ஜெனரேஷனுக்கு என்ன ஒரு பாடம் கற்பிச்சிருக்கிறாங்க, அது தவறான பாடம் என்னென்னா, நீங்கள் எஸ்ஐபியில் தொடர்ந்து முதலீடு பண்ணிங்கனால் கண்டிப்பாக உங்களுக்கு 14-15% ரிட்டர்ன் வந்துடும். அது அவசியம் கிடையாது. அது வந்து நம்பர் 1. ரெண்டாவது, அப்படியே நீங்கள் எஸ்ஐபியில் போட்டு அது பணம் டபுள் ஆகிடுது, அப்போ போய் வாங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ இன்றைக்கி 1 கோடி ரூபாய் விற்கிற அந்த வீடு 7-8 வருஷம் கழிச்சு நீங்கள் பணத்தை டபுள் ஆகிட்டீங்க வரும்போது அதே 1 கோடி ரூபாய்க்கு விற்குமா? அது வீட்டு விலைலாம் ஏறாதா? ஒருவேளை வீட்டு விலைலாம் ஏறிட்டு பங்குச்சந்தை இறங்கி இருந்ததுன்னா உங்கள் கதை என்ன ஆகும்? ஒரு வீடுங்கிறது வந்து 2வது வீடு வாங்காதீங்க, 3வது வீடு வாங்காதீங்கன்னு சொல்கிறது வந்து அது அறிவுரை. அது சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், அது எனக்கு ஏற்புடையது தான். முதல் வீடே வாங்காதீங்க, வாடகை வீட்டில் இருங்க அப்படின்னா, ஒரு ஒரு வீடு அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு எமோஷ்னல் டெசிஷன், அது ஃபைனான்ஷியல் டெசிஷன் கிடையாது.
என்னுடைய நண்பருக்கு ஏற்பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்க. எனக்கு ஒரு நண்பர், அவர் ரொம்ப வயசானவர். நானே வயசானவன், அதுக்கப்புறம் என்னை விட வயசானவர்னா பார்த்துங்க. அவர் ஒரு பேங்க்கில் மேனேஜராக இருந்து ரிட்டயர்மெண்ட் வாங்கிட்டார். ரிட்டயர்மெண்ட் வாங்கிட்டு அந்த பணத்தை எஃப்டியில் போட்டுட்டு வட்டி வாங்கி வச்சுன்னு சாப்பிட்டுன்னு இருந்தார். அவருக்கு ஒரு பையன். அந்த பையனுக்கு கூட இன்னொரு மேனேஜராக வேலை செஞ்சார். அவருக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இன்ஃபோசிஸில் நல்ல உத்தியோகத்தில் நிறைய சம்பாதிக்கிறா. டீம் லீடராக இருக்கிறா. அந்த பொண்ணு வந்து நம்ம பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாக்கா, நம்ம பையன் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு நினச்சி போய் கேட்டிருக்கிறாரு. அவர் வந்து சரிங்க ஜாதகம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொல்லி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாங்க. இவர் சரி என்ன பண்ணுறது, ஜாதகம் சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டுக்கிறாரு. ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த 2 மேனேஜர் இல்லாமல் 3வது மேனேஜர் ஒருத்தர். அவர் இங்கே 2 பேருக்குமே நண்பர். அவர் வந்து சொல்லிக்கிறாரு, அவன் சும்மா சொல்கிறான்டா, அவன் ஜாதகம்லாம் பொருந்தலைன்ட்டு. என்கிட்ட சொன்னான், இவனுக்கு சொந்த வீடு கூட இல்லை, இவனுக்கு எப்படி பொண்ணு கொடுக்குறதுன்னு கேட்டான். நீ வாடகை வீட்டில் இருக்கிற அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பாருங்கள், நீங்கள் ரூ. 1,00,00,000 பேங்க்கில் எஃப்டி வச்சிங்கன்னா அது யாருக்குமே தெரியாது. ஆனால் உங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னா அதை கேவலமாக பேசுவானுங்க. உடனே இவர் என்ன பண்ணார், அந்த எஃப்டியெல்லாம் கேன்சல் பண்ணார். பையன்கிட்ட சொல்லி பேங்க்கில் 4 பேங்க்கில் கடனை வாங்க சொன்னார், பர்சனல் லோனு. அப்போ பையன் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுன்னு இருந்தாராம். ஒரு 4 பேங்க்கில் பர்சனல் லோனு போட்டுருந்தார். அப்புறம் இங்கே ஒரு ஹவுசிங் லோன் போட்டாங்க. ஒரு வீட்டை வாங்கிட்டார். வீட்டை வாங்கிட்டா ஒரே மாதத்தில் அந்த பொண்ணோட அப்பா வந்து, நாங்கள் ஒரு ஜோசியக்காரங்கிட்ட காமிச்சோம், அவன் சரியில்லைன்னா, அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு ஜோசியக்காரங்கிட்ட காமிச்சோம், அவன் ஓகே சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை குத்துட்டாங்க. இவன் அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். எதுக்காக இந்த கதையை சொல்கிறேன்னா, ஒரு வீடு வாங்குறதுன்றது வந்து அது வெறும் பியூர் ஃபைனான்ஷியல் டெசிஷன் கிடையாது. ஒரு நம்ம சொந்த பந்தங்களுக்கு நடுவில் நம்ம சொந்த வீடு இல்லைன்னா நம்மளை கேவலமாக பேசுவானுங்க. நான் எஸ்ஐபியில் பணம் போட்டு வச்சுக்கிறேங்க, என்கிட்ட நிறைய இருக்குதுங்க, அதனால் நான் சொந்த வீட்டில் இல்லைனாக்கா நடக்குமா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு தவறான, அதாவது இந்த பங்குச்சந்தை பற்றி இந்த ஹோல் ஜெனரேஷனுக்கு தப்பாக சொல்லி கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் எஸ்ஐபியில் தொடர்ந்து பணத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம் தான் வரும், நஷ்டமே வராது அப்படின்ட்டு. பங்குச்சந்தையில் லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். அதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கங்க. 2வது, ப்ரைஸ் கொஞ்சம் வேகமாக கீழே போயிடுச்சுன்னா நம்ம பயந்து போய் வெளியே வந்துடுவோம். ஆனால் பல சமயங்களில் பங்குச்சந்தைனாலும் மேலேயும் போகாமல் கீழவும் போகாமல் அப்படியே இருக்கும். இப்போது ஒருத்தர் ஒரு ஷேர் வந்து ரூ. 100 வாங்குறாரு. ஒரு வருஷமாக அது ரூ. 100 இருக்குதுன்னா அவருக்கு சந்தோஷம், நம்ம வாங்கின ஷேர் இறங்கலை. ஆனால் அது ஏறவும் இல்லை. நாளைக்கு ஏறும், நாளைக்கு ஏறும், நாளைக்கு ஏறும்னு வச்சுருப்பாங்க. அது அப்படியே சமயத்தில் 10 வருஷத்துக்கு கூட அது அப்படியே இருக்கும். ஆனால் இதுவே ப்ரைஸ் ரூ. 100 வாங்கினது ரூ. 50 வந்திருந்தால் பயந்து போய் விற்றுட்டு வெளியே வந்துட்டு இருப்பார். மீதி ரூ. 50 எடுத்து போய் பேங்க்கில் எப்படியாவது போட்டிருப்பார். ஒரு 6-7 வருஷம் கழிச்சு அது டபுளாக இருக்கும். ப்ரைஸ் கரெக்ஷனில் 10 வருஷம் கழிச்சு கூட அது அங்கேயே கூட இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் கரெக்ஷன், டைம் கரெக்ஷன் இருக்குது. அந்த டைம் கரெக்ஷன், ப்ரைஸ் கரெக்ஷன், அதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, டைம் கரெக்ஷன் வந்து ஒரு ஸ்லோ பாய்சன். அது உங்களுக்கு போகிறதே தெரியாது, ஆனால் ஸ்லோவாக உங்களை கொன்னுடும். எனக்கு தெரிஞ்சு இந்திய பங்குச்சந்தைகள் ஆல்ரெடி டைம் கரெக்ஷனில் தான் இருக்குது அப்படின்னு தோணுது. பாருங்கள், கடந்த 16 மாதமாக நிஃப்டி ரிட்டர்ன் வந்து -5%, யூஎஸ் டாலர் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -18%. அந்த யூஎஸ் எஃப்ஐஐ பற்றி தானே இப்போ பேசுகிறோம். எஃப்ஐஐ விற்கிறது தானே இப்போ பெரிய பிரச்சனையே. அப்போ அவன் டாலர் டேர்மில் தானே கணக்கு பண்ணுவான். இந்த -18% ஜீரோ வர்றதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். கடைசியில் 3 வருஷம் ஓடிவிடும், ஒன்றுமே ரிட்டர்னே இருக்காது அவங்களுக்கு. ஸோ சமயங்களில் நம்ம பார்த்துருக்குறோம், சைனா மார்க்கெட் கிட்டத்தட்ட 15 வருஷமாக சைட்வேஸில் இருந்தது. ஜப்பான் மார்க்கெட் கிட்டத்தட்ட 30 வருஷமாக சைட்வேஸில் இருந்தது. அது மாதிரி பல நாடுகளில் பல பங்குச்சந்தைகள் வந்து 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் கூட மார்க்கெட் சைட்வேஸில் ப்ரைஸ் கரெக்ஷனில் போய் நாசம் பண்ணியிருக்குது. ஸோ அதனால் முதல்ல வந்து ஒரு விஷயம், பங்குச்சந்தையில் வந்தால் அப்படியே லாபம் பெருசாக கொட்டிடும்னு நினைக்காதீங்க, அது கிடையாது. 2வது, எஸ்ஐபி போட்டால் கேரண்டியாக உங்களுக்கு ப்ராஃபிட்டு, கண்டிப்பாக 14-15% ரிட்டர்ன் வந்துடும் சொல்லி ஏமாத்துறாங்க, அதை நம்பாதீங்க. நீங்கள் ஒரே நேரத்தில் முதலீடு பண்ணுறத விட எஸ்ஐபி முதலீடு பண்ணுறது பெட்டர். அதை தான் நம்ம சொல்ல முடியும்.
எஸ்ஐபியில் தொடர்ந்து பண்ணிங்கனால் நீண்ட கால அடிப்படையில் ஓரளவுக்கு நல்லா லாபம் வரும்ன்றது உண்மையாக இருந்தாலும் அது கேரண்டி கிடையாது. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கேரண்டி இருக்குது, ஆனால் இதில் கேரண்டி கிடையாது. இது உங்களுக்கு கூடுதலாகவும் வரலாம், குறைவாகவும் வரலாம். அது ரெண்டுத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எஸ்ஐபியில் நீங்கள் பண்ணணும். இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். பங்குச்சந்தைகள் இப்படி மோசமாகவே இருந்தால் ஒரு காலகட்டத்தில் ரீட்டைல் பீப்புளுக்கும் கொஞ்சம் பயம் வந்து அவங்க விற்க ஆரம்பித்தாங்கனால், எஃப்ஐயும் ஒரு பக்கம் விற்க, டொமஸ்டிக் ரீட்டைல் பீப்புளும் இன்னொரு பக்கம் விற்க, அது எங்கே போகும் மார்க்கெட்டு? ரொம்ப கஷ்டம்தான் நம்ம மார்க்கெட்டுக்கு. ஆனால் 2019 ஒரு தடவை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து விற்றுன்னு வரவே அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஒரு ஷாக் தெரப்பி கொடுக்கறதுக்காக அதிரடியாக வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து 25%லேருந்து 30%லேருந்து 25%ன்னு குறைச்சாங்க. ஸோ மேபி அதுக்கப்புறம் இப்போ போன வருஷம் கூட ஒன்று பண்ணாங்க. ஜிஎஸ்டி யாருமே கேட்கல, யாருமே கேட்காமே ஜிஎஸ்டி வந்து 28லேருந்து 18% குறைச்சிட்டாங்க. அதுலேயும் ஒரு பெரிய ஜோக் என்னென்னா, எப்போ யாராவது போய் ஜிஎஸ்டி கேட்டாலும், ஏங்க அது எங்களுக்கு அதிகாரமே கிடையாதுங்க, ஜிஎஸ்டிக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க, ஆனால் ஜிஎஸ்டி குறைக்க வேண்டியது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் தாங்க, அங்கே போய் சொல்லுங்கள் அப்படின்வாங்க. ஆனால் இந்த தடவை எந்த ஜிஎஸ்டி கவுன்சிலும் இல்லை. ஆகஸ்ட் 15 பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். பிரைம் மினிஸ்டர் ஆகஸ்ட் 15 அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் செப்டம்பர் முதல் வாரத்தில் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலை கூட்டுறாங்க. அஃப்கோர்ஸ் ஜிஎஸ்டி குறைக்கிறது நல்ல விஷயம், அது ஜிஎஸ்டி கவுன்சிலில் யாரும் அதை எதிர்த்து பேச போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஆனால் எங்களுக்கு அதிகாரமே இல்லை, ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னவங்க, ஆனால் குறைக்கும்போது இவங்க தான் குறைச்சாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் குறைக்கல. ஆனால் இந்த தடவை அந்த ஜிஎஸ்டியை குறைச்சுமே ஓகே, ஏதோ அதனால் நேரடியாக அதிகமான பலன் இருக்கிற ஒரு சில செக்டர்ஸ், குறிப்பாக வந்து ஆட்டோ இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் அந்த கன்சூமர் டூரபிள்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. மற்றபடி பேங்கிங்கு, ஆயில் அண்ட் கேஸு, அவங்களுக்கெல்லாம் என்ன ஜிஎஸ்டி இருக்குது? பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு ஜிஎஸ்டியில் வரல, அதனால் ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் பாதிக்கப்படாது. பேங்கிங் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. பேங்கிங்கில் கொடுக்குற சர்வீஸுக்கு ஜிஎஸ்டி உண்டு, பட் பேங்கிங் பொதுவாக வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அதனால் அது பேங்கிங் வந்து அதை பாதிக்கப்படாது. ஐடி இண்டஸ்ட்ரி பெரும்பாலும் அவங்க எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஜிஎஸ்டி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய மேஜர் செக்டர்ஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய இதுவாகலை. அதனால் பங்குச்சந்தைகள் பெருசாக பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணலை. அதனால் இப்போ கடைசியாக ஒரே ஒரு ஹோப்பு, வர பட்ஜெட்டில் ஏதாவது அதிரடியாக அந்த எஃப்ஐஐக்கு ஒரு ஷாக் தெரப்பி கொடுக்குற மாதிரி ஏதாவது அதிரடியாக ஒரு நல்ல விஷயம், பங்குச்சந்தை சார்ந்த நல்ல விஷயம் இவங்க ஏதாவது செஞ்சாலொழிய இந்த பங்குச்சந்தைகள் பெருசாக ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ரெக்கவரி வந்தாலும் திரும்ப செல்லிங் தான் வரும். ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், 2024 செப்டம்பர் மாதம் அப்போ 26,300 இருந்தது நிஃப்டி. அன்னையிலிருந்து 2029 வரைக்கும் பங்குச்சந்தைகள் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்னை கொடுக்காது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருமோ அந்த ரிட்டர்ன் வந்து செப்டம்பர் 24 பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணவங்களுக்கு வராது. எதுக்காக 2029 சொல்கிறேன்னு தெரியுதுங்களா? அதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குது. அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் யார் வராங்கன்றதை பொறுத்து அது 2029 அந்த டைம் கரெக்ஷன் நிற்குமா, இல்லை 2034 வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது அப்போ டிசைட் ஆகும். ஆக மொத்தத்தில் இப்போ நம்ம டைம் கரெக்ஷனில் இருக்கிறோம், இந்த டைம் கரெக்ஷன் கண்டினியூ ஆகும். இதை வந்து எதையாவது கொஞ்சம் பெருசாக மாற்றணும்னு சொன்னால் 2 விஷயங்கள். ஒன்று பட்ஜெட்டில் ஏதாவது அதிரடியாக இவங்க பண்ணணும். பண்ணுவாங்களா தெரியாது, அது நமக்கு February 1 தான் தெரியும். 2வது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கின்ற வர்த்தக ஒப்பந்தம். ட்ரம்ப் நேற்று கூட சொல்லியிருக்கிறாரு, நரேந்திர மோடி என்னுடைய நல்ல நண்பர், இஸ் அ குட் மேன், வி ஆர் லுக்கிங் ஃபார் அ குட் டீல். ஏண்டா நல்ல நண்பன்ற அப்புறம் எதுக்கு ஒரு வருஷமாக டீல் சைன் பண்ணல? இதுக்கப்புறமா டீல் சைன் பண்ணுவேன், இது என்ன கதை இது? அப்புறம் எங்கே நல்ல நட்புன்னா 4 நாளில் டீல் சைன் ஆகணும், ஒரு வருஷம் ஆகிட்டும் டீல் சைன் ஆகலை. அதுக்கு வந்து இந்தியா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து
அந்த டீல் வந்து இந்தியா கிட்ட கிடையாது. அது அமெரிக்கா கிட்ட இருக்குது. அமெரிக்கா வந்து ஒரு கிரேசி ஃபெலோ. அதனால அந்த டீல்லாம் வந்து ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு தான் அந்த டீல கொண்டு வரணும். அது நினைக்கிற அளவுக்கு ஈஸியாலாம் வந்துராது. ஸோ, அது அந்த அமெரிக்கா டீல்ன்றது வந்து இந்தியா கிட்ட முழு சுதந்திரம் கிடையாது. அதனால அத நம்ம ரைட் ஆஃப் பண்ணிடலாம். ஆனா பட்ஜெட்டுங்கிறது இந்திய அரசாங்கத்துக்கிட்ட முழுமையா இருக்கிற ஒரு விஷயம். இதில இவங்க ஏதாவது அதிரடியா நல்லது பண்ணி, குறிப்பா பங்குச்சந்தை, ரீட்டெயில் பீப்பிள் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான்டான்ட்டு இன்னும் 2 அடி அடிக்காம, ஏதாவது கொஞ்சம் தடவி குடுத்து, "ரொம்ப நன்றிப்பா, பங்குச்சந்தைய நீங்க தான் காப்பாத்துனீங்க. பங்குச்சந்தைய நீங்க தான் காப்பாத்துனீங்கன்னா, பொருளாதாரத்தையும் நீங்க தான் காப்பாத்துனீங்க. உங்களுக்காக நாங்க ஏதோ நல்லது செய்றோம்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்கனால், ஒருவேளை பிப்ரவரி மாசத்துலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆகலாம். ஒருவேளை அதிரடியாக சில நல்ல விஷயங்கள் நடந்தால், அதாவது நான் என்ன சொல்ல வரேன், பங்குச்சந்தை சார்ந்த டாக்சேஷன் ப்ளஸ் ரஷ்யா கிட்டேருந்து நாங்க கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்திட்டோன்றத அஃபிஷியலா அனவுன்ஸ் பண்ணோம். அது ஆக்சுவலா நிறுத்திட்டாங்க. ஆனா அத அஃபிஷியலா அனவுன்ஸ் பண்ணல. இது நடந்தால் பிப்ரவரி மாசமே பங்குச்சந்தையில் 10% மேல போறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அப்படி போச்சுன்னா, ஒரு கிட்டத்தட்ட 28,000 அப்படிங்கிற அளவுக்கு கூட நிஃப்டி போறதுக்கு அடுத்த 2, 3 மாதங்கள்ல போறதுக்கு கூட வாய்ப்புகள் நெறைய இருக்குது. பட் அதையும் மீறி இவங்க இந்த தடவையும் பட்ஜெட்டு டிசப்பாயிண்டிங்கா இருந்ததுனா, கடந்த சில பட்ஜெட்டா டிசப்பாயிண்டிங் தான். இந்த டிசப்பாயிண்டிங்கா இருந்ததுனால், பங்குச்சந்தைகள் பெருசா கிராஷ் ஆகாது. பட் அது அப்படியே இந்த டைம் கரெக்ஷன்லயே அப்படியே ஓடின்னு இருக்கும். பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஸோ பட்ஜெட் டே அன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா வீடியோ இருக்குது. பட் லைவ்ல போட முடியாது. ஏன்னா லைவ்ல வந்து நான் வந்து பங்குச்சந்தையில ட்ரேட் பண்ணணும். அது இல்லாம சில சேனல்ல வந்து என்ன கூப்பிட்டுருக்குறாங்க. நானே அன்னைக்கு வந்து நான் இந்தியால இருக்க மாட்டேன். நான் துபாயில தான் இருப்பேன். இருந்தாலும் Skypeல அந்த மாரி கனெக்ட் பண்ணலாமான்னு சில சேனல்ல கேட்டிருக்கிறாங்க. நான் இன்னும் முடிவு பண்ணல. அதனால நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல வந்து பட்ஜெட் அன்னைக்கு ஈவினிங் தான் நான் ஒரு வீடியோ போடுவேன். பார்ப்போம் என்ன நடக்கப் போகுது. நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைப்போம். இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.